श्रीमात्रे नमः। हकार रूपा हलदृत्पूजिता हरिणेक्षणा हर प्रिया हराराध्या हरिब्रह्मेन्द्र वन्दिता हयारूढा सेविताङ्ग्रिः हयमेध समर्चिता हर्यक्षवाहना हंसवाहना हतदानवा हत्यादिपापशमनी हरितच्वादिसेविता हस्तिकुम्भोत्तुङ्गकुचा हस्तिकृत्ति प्रियाङ्गना हरिद्रा कुङ्कुमाधिग्धा हर्यस्वाद्यमरार्चिता हरिकेश सखीहादिविद्याहाला मदालसा। 101வது நாமம் ஹகார ரூபா. அம்பாளினுடைய சரீரத்தின் சரீரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹாதி வித்யின் மந்திர ரூபமாக இருக்கக்கூடியவளின் 6வது அக்ஷரமாக விளங்கக்கூடியவள். இந்த 6வது அக்ஷரம், இது முதல்ல இருந்து இத்தனை அக்ஷரம் பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். முதல்ல அந்த 5 அக்ஷரத்துக்கு ஒண்ணுத்துக்கும் 20 அப்படிங்கிற கணக்குப்படி 100 நாமாக்களினுடைய அர்த்தத்தை நம்ம பார்த்தாச்சு. இப்ப 101 6வது அக்ஷரம், 6வது அக்ஷரமாக விளங்கக்கூடியவள் அப்படின்னா 6வது அக்ஷரத்தின் மந்திரஸ்வரூபமாக, அந்த எழுத்து மந்திரஸ்வரூபம், அதுவே அவளுடைய சரீரம். மூலமந்திராத்மிகா அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது என்ன பண்றது? இதனுடைய இந்த எழுத்தினுடைய இந்த மந்திரத்தினுடைய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தா, காமம் குரோதம் அப்படிங்கிற சத்ருக்களை அழிக்கிறது. இந்த மந்திரம் என்ன பண்றதுன்னா காமம் குரோதம் அப்படிங்கிற சத்ருக்களை இது அழிக்கிறது. ஹகார ரூபா அப்படிங்கிற அந்த நாமம். அடுத்தது 102வது ஹலத்ருத் பூஜிதா. ஹலத்ருத் பூஜிதா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஹலம் அப்படின்னா கலப்பை. ஹலம்னா கலப்பை. இப்ப கோடாரின்னா எல்லாருக்கும் டக்குன்னு யார ஞாபகம் வரும்? கோடாரி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே பரசுராமரை தான் ஞாபகம் வரும். அதே மாதிரி கலப்பை அப்படின்ன உடனே யார ஞாபகம் வரும் நமக்குன்னா பலராமரை தான் ஞாபகம் வரும். இப்படி கலப்பையை கையில் ஆயுதமாக வைத்துக் கொண்டிருப்பவர் ஹலத்ருத் பூஜிதாயை. கையில் ஆயுதமாக கலப்பையை வைத்துக் கொண்டிருப்பவன் தான் பலராமன். அப்போ வைத்துக் கொண்டு இருக்கிற அந்த பலராமன் பூஜிதா, உன்னை பூஜிக்கிறார். அவரால் பூஜிக்கப்பட்டவள், பூஜிக்கப்படுபவள் அப்படின்னு சொல்லி இதனுடைய அர்த்தம். அப்ப விஷ்ணுவின் அம்சம். அவர் யாரு? பலராமன் யாரு? விஷ்ணுவின் ஒரு அம்சாவதாரம். விஷ்ணுவினுடைய அம்சமான அவருக்கு எல்லாவித சக்தியையும் கொடுக்கக்கூடியவள் பராசக்தி அப்படிங்கிற அர்த்தத்தை இங்க கொடுக்கிறது. அதுதான் ஹலத்ருத் பூஜிதாயை. ஹலம்னா கலப்பை அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே டக்குன்னு நம்ம பலராமன் தெரிஞ்சா அதனுடைய அர்த்தத்தை நம்ம மீதியை நம்மளா fill in the blanks மாதிரி பண்ணிக்க முடியும் நம்மளால. ஹரிநேக்ஷனா, அக்ஷனா அப்படின்னா நயனம். நயனம்னா என்ன? கண்ணு. ஹரிநேக்ஷனா அப்படின்னா மான் விழியாள் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். பெண்மான், பெண்மானினுடைய கண்ணு எப்படி இருக்கும்னு எப்பயும் இங்கே அங்கேயும் ஒரு இடத்துல இருக்காது. அது அப்படியே துருன்னு அலைந்தமயமாகவே இருந்தே இருக்கும். அப்படிப்பட்ட கண்ணு அவளுக்கு. கண்ணு அலைஞ்சுட்டே இருக்கான். அதனால்தான் அவளுடைய கண்ணை, பராசக்தியினுடைய கண்ணை அந்த ஹரிநேக்ஷனா அப்படிங்கிற நாமத்தோட ஒப்பிடுறா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது அலைஞ்சுட்டே இருக்கா மாதிரி இவளுடைய கண்ணும் அலைந்து கொண்டே இருக்கும். அலைஞ்சுட்டே இருக்குன்னு எதுக்கு சும்மா இப்படியே அலைஞ்சுட்டே இருக்கான்னா, இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் அவள் கவனித்துக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். அதாவது அவளை உபாசனை பண்ணும் போது நாம் என்ன பண்றோம்? நமக்கு அவதான் வேணும். அவளை தவிர நமக்கு வேற ஒண்ணும் தேவையே இல்லை. அவளுடைய பாதங்களை நம்ம பற்றிண்டு அவளை உபாசனை பண்ணிட்டு, அவளை பூஜை பண்ணிட்டு, அவளை திருப்தி பண்ணிட்டு இருக்கிற நம்மை அவள் எப்போதும் கருணையோடு கவனிச்சுட்டே இருக்கா அப்படிங்கிற அதனுடைய உள்ள அர்த்தத்தை நாம புரிஞ்சுக்கணும். அதுதான் ஹரிநேக்ஷனா. அப்புறம் ஹரப்பிரியா. ஹரன் என்றால் பரமேஸ்வரன். ஹரன் என்றால் பரமேஸ்வரன். ஹரி என்றால் விஷ்ணு. ஹரிஹரன் அப்படின்னு சொல்லப்படுகிறது இல்லையா? அதுல ஹரன் என்றால் சிவன், பரமேஸ்வரன். அப்ப ஹரப்பிரியா அப்படின்னா அந்த பரமேஸ்வரனுக்கு பிரியமானவள் அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய நாமா. ஹராராத்யா. அப்போ ஹராராத்யா அப்படின்னா
அதஸ்துவாம் ஆராத்யாம் ஹரிஹர பிரம்மாதி புரபிகி அப்படின்னு நம்ம இத சௌந்தரிய லகரியில இந்த லைன் முதல் ஸ்லோகத்திலேயே வருது. அத நம்ம பார்த்திருக்கோம். இதுல ஹரிஹரன் ஹரிஹர பிரம்மா அப்படின்னு அதுலயே சேர்த்து வருது. பிரம்மாதி இன்னும் கேட்டா பிரம்மா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அப்படின்னு இன்னும் அர்த்தத்தை கொடுக்கும். ஹரிஹரன் பிரம்மா மூவரும் எப்பவும் அம்பாளை ஆராதிச்சுட்டே இருக்கா. எப்பவும் அம்பாளை பூஜை பண்ணிட்டே இருக்கா. ஹரியாகட்டும், ஹரனாகட்டும், பிரம்மாவாகட்டும், இந்திரர்களாகட்டும், இந்திராதி தேவர்கள் எல்லாரும் பண்ணிட்டே இருக்கா. அப்ப இங்க ஹரன் அப்படின்னா பரமசிவன். பரமசிவன் ஆராதிக்கும் யோக்கியதையை பெற்றவள் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. அப்ப பரமசிவனினுடைய பிரியைக்கு பாத்திரமானவள் அப்படின்னும் போது பரமசிவனே இவளை ஆராதிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைப்போம். நாம இந்த இந்த லைஃப்ல நாம இருந்துட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். அப்ப அவளினுடைய எண்ணம் என்ன அப்படின்ற போது பராசக்தியானவள் சித் சக்தி ஸ்வரூபம், சச்சிதானந்த ஸ்வரூபமா இருக்கா. அவளுடைய ஆத்மாவைத்தானே ஆராதனை பண்ணணும். இப்ப நம்ம எல்லாருமே நமக்குள்ள ஆத்மாவா ஜீவாத்மாவா இருக்கிற நம்ம கிட்ட பரமாத்மாவா உட்கார்ந்து நம்மள ஒண்ணுத்துக்கு தூண்டுதல் கொடுத்துட்டு மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கவா அவதான். அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவை நம்ம ஆராதனை பண்ணணுங்கிற அர்த்தத்தை வச்சுண்டு இங்க பரமசிவன் ஆராதிக்கும் யோகியதையை பெற்றவள் அப்படின்னு சொல்லப்படுறது இதுக்கு அர்த்தமாக. 106வது நாம ஹரி பிரம்மேந்திர வந்திதா. ஹரி பிரம்ம இந்திர வந்திதா அப்படின்னு பிரிக்கணும். ஹரினா யாரு? பிரம்மா. ஹரினா விஷ்ணு. ஹரனா சிவன். பிரம்மான்னா பிரம்மா தெரிஞ்சதுதான். ஹரி பிரம்ம இந்திர. ஹரி பிரம்மன் இந்திரன். இந்திரன் எக்ஸெட்ரா. இந்திரனாக்க தேவர்களுக்கெல்லாம் தலைவன். அப்ப தேவலோகத்துல இருப்பவர்கள் எல்லோரும் இந்திரனாலும் வந்திதாயை பூஜிக்கப்படுபவள், வணங்கப்படுபவள், வந்தனை செய்யப்படுபவள் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லப்படுறது. இதுதான் லலிதா சகஸ்ரநாமத்துல ஒரு நாமம் இருக்கு இல்லையா, ஹரி பிரம்மேந்திர சேவிதா அப்படிங்கிறது லலிதா சகஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய நாமம். அதுல இருந்து வந்ததுதான். இது அதுலயே சொல்றோம். அதுக்கு கீழே வர்றது தானே இந்த திருசதியே. அதுக்கு கீழே நம்ம அதையும் சொல்றோம். அடுத்தது 107வது நாமம் ஹயரூடா சேவிதாங்கிரி. ஹயரூடா சேவிதாங்கிரிஹி. ஹயம் என்றால் என்ன? அஸ்வம். ஹயம் என்றால் அஸ்வம். ஹயவதனா ஹயக்ரீவர் அப்படின்னா குதிரை முகத்தை கொண்டவர் அப்படின்னு தானே நமக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். சரி, இந்த குதிரை முகம் எதுக்கு இங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு போர் வருது அப்படின்னாக்க 4 விதமான சேனைகளும் இருக்கும். ரத கஜ துரக பதாதி. ரதம்னா ரதம், தேர்ப்படை, அந்த சேனை. கஜம்னா யானை, யானை படை. துரகம்னா அஸ்வம், குதிரை படை. பதாதினா நடந்து செல்பவர்கள், காலாட்படை அப்படின்னு சொல்லிட்டு நாம அதுக்கு சொல்வோம். இந்த 4 வகையான சேனைகள் இருக்கும். இந்த 4 வகை சேனைகளுக்குள் குதிரை படைக்கு நாயகியாக இருப்பவள் ஹயம். அததான் ஹயரூடா. ஹயரூடானா ஹயம், குதிரை படைக்கு நாயகியாக இருக்கக்கூடியவள். அப்ப அந்த குதிரை படைக்கு நாயகினா அதுல நாயகியாக இருந்து கொண்டு அந்த குதிரை படையில் உள்ள அத்தனை ஹயத்திற்கும் சக்தியை கொடுக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட சக்தியை கொடுக்கக்கூடிய பாதத்தை உடையவள். அவளுடைய பாதத்தை வணங்குவதற்கு ஏற்றவள். அப்படி அந்த குதிரை படையை வழி நடத்துபவள். குதிரை படையின் அத்தனை இந்திரியங்களின் சமூகம் அவள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு குரூப் அத்தனைக்கும் அவதான் தலைவி, நாயகி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதையேதான் லலிதா சகஸ்ரநாமத்துல நம்ம என்ன சொல்றோம், அஸ்வாரூடா திருஷ்டிதாச கோட்டி கோட்டி பிராகிருதா அப்படின்னு. அதில் நம்ம இதுக்கெல்லாம் அர்த்தம் எல்லாம் நம்ம அங்க பார்த்துட்டே வந்துட்டோம். அதான் ஹயரூடா அப்படின்னாக்க அஸ்வாரூடா, குதிரை படையின் தலைவி, நாயகி, அப்பேற்பட்டவள். அது குதிரை படைக்கு இருக்கிற இவள் நாயகியாக இருந்தாலும் இது எல்லாவற்றிற்கும் சக்தியை கொடுப்பவள், வழி நடத்துபவள், எல்லாவற்றிற்கும் மிகர்ந்த தலைவியாக இருந்த அந்த சமூகத்தையே தூக்கி நிறுத்துபவள் அப்படிங்கிற அர்த்தத்தை அது கொடுக்கிறது. ஹயமேத சமர்ச்சிதாயை. ஹயமேத அப்படின்னா அஸ்வமேத யாகம். ஹயம்னா திருப்பி அஸ்வம். அஸ்வமேத யாகத்தால் ஆராதிக்கப்படுபவள். அஸ்வமேத யாகம் பண்ணி 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 அம்பாளை ஆராதிப்பா. யார் அப்படி அம்பாளை ஆராதிச்சா? அஸ்வமேத யாகம் பண்ணி அம்பாளை ஆராதிச்சாளா
மீதி எத்தனையோ அஸ்வமேத யாகங்கள்லாம் இவாளுக்காக பண்ணும் அவாளுக்காக பண்ணும். இந்திரனாகணும் 100 அஸ்வமேத யாகம் பண்ணா இந்திரனாகலாம் அப்படின்லாம் அஸ்வமேதம் யாகம் பண்ணுவாளே, அப்படி பண்ணிட்டே இருக்கிறத கணக்கு பார்த்து இந்திரன் அதை பண்ண விடாம தடுப்பானே, இப்படிதானே நாங்க கதை கேட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தால், இளைங்கிற ஒருத்தி அஸ்வமேத யாகம் பண்ணி அம்பாள ஆராதிச்சு புருஷனாக மாறியதாக தேவி பாகவதம் சொல்றது. அவளுக்கு புருஷனாக மாறி அதனால ஏதோ ஒரு காரியம் ஆகணும் அப்படிங்கறதுக்காக, ஏன்னா அந்த ஸ்டோரிக்குள்ள நம்ம போக வேண்டாம், பட் இந்த இடத்துக்குரிய கருத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இளை என்பவள் அஸ்வமேத யாகம் பண்றா, யார நினைச்சு? அம்பாள நினைச்சு பண்றா. அம்பாள ஆராதனை பண்ணி அஸ்வமேத யாகம் பண்றா. என்ன சங்கல்பிச்சுக்கிறா? தான் புருஷனாக மாற வேண்டும் என்பதற்காக. அப்படி புருஷனாக மாறினதுங்கிறதுக்கு பிரமாணம் எங்க இருக்கு? தேவி பாகவதத்துல இருக்கு அப்படின்னு இதற்குரிய அர்த்தமாக சொல்லப்படுகிறது. 108 ஹயமேத சர்ச்சிதாயை அப்படின்னு. ஹர்யக்ஷ வாகனா, ஹர்யக்ஷ வாகனா. ஹர்யக்ஷம் அப்படின்னா கேசரி. கேசரின்னு அழியும், நான் கேசரின்னு சொல்லிட்டேன். கேசரின்னா சாப்பிடுற கேசரின்னு நினைச்சுக்காதீங்க, ஆடி மாசம் வேற பிறந்துடுது, இனிமே பண்டிகை தான். கேசரின்னா சிங்கம், சிங்கத்தை வாகனமாக உடையவள். கேசரினா சிங்கம், சிங்கத்தை வாகனமாக உடையவள். சிங்கத்தை வாகனமாக உடையவள் பராசக்தி எந்த ரூபத்துல இருப்பா? துர்கா ரூபம், சிம்ஹவாகினி, துர்கா ரூபம், மகிஷாசுர மர்தினி அப்படின்னு நாமங்கள்லாம் இருக்கு இல்லையா அவளுக்கு. அப்போ சிம்ஹவாகினி, அப்ப சிங்கத்தை வாகனமாக கொண்டவள், துர்கையின் அம்சமாக இருப்பவள். சரி, 109 ஹரியக்ஷ வாகனா. 109 தான் ஹரியக்ஷ வாகனா, சிங்கத்தினுடைய வாகனம். வெறும் ஹரியக்ஷ வாகனா, சிங்கம் மட்டும்தானா அவளுக்கு வாகனம்? யோசிச்சு பாருங்க, வெறும் சிங்கம் மட்டுமே அவ வாகனமா வச்சுட்டு இருக்காளா? துர்காவா இருக்கும் பொழுது சிங்கம் தான் வாங்கணும், துர்காவா இருக்கும் பொழுது சிம்மவாகினி தான் அவ. ஆனா பிரம்ம பத்னியா இருக்கும் பொழுது அவள் பிராமி. அந்த பிராமியாக இருக்கும் பொழுது அவளுக்கு என்ன வாகனம் அப்படின்னு கேட்டா, அதுதான் 110வது நாமா ஹம்ச வாகனா. அதுதான் 110. பிராமியாக இருக்கும் பொழுது ஹம்சத்தை வாகனமாக கொண்டவள். ஹம்சம் ரொம்ப சாஃப்ட், ரொம்ப சாஃப்டா இருக்கும். பிராமி, சரஸ்வதி, சாரதா எப்படி வேணாலும் நாமம் வச்சுக்கலாம். பிரம்மபத்னி கொண்டவள், ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடியது அந்த ஹம்சம். ஹம்ச பட்சி பறவை இனத்தை சேர்ந்தது, தண்ணியில தான் வாத்து மாதிரி இருக்கும்ன்றத நம்ம அதை பார்த்திருக்கோம். இந்த அம்சத்தை வாகனமாக கொண்டவள். இப்ப இதையே எப்படி இன்னும் ஸ்லாகிக்கிறா இதன்னு பார்த்தாக்க, நாம மூச்சு விடும்போது மூச்சு எடுக்கும் போது திரும்ப மூச்சு விடும்போது திருப்பி என்ன பண்றோம்? அப்படின்னு விடுறோமா? இதெல்லாம் நமக்கு தெரியும், நம்ம உணர்றது இல்ல. இந்த மாதிரி நம்ம மூச்சு எடுக்கிறோம், மூச்சு விடுகிறோம், மூச்சு எடுக்கிறோம், மூச்சு விடுகிறோம் அப்படிங்கும் போது ஆத்ம சக்தியாக இருப்பவள் ஹம்சாரூடா அப்படின்னு கொண்டு வர்றார். இத ஸ்லாகிக்கும் போது அது வியாக்கியானம் இதுக்கு எழுதும் பொழுது ஆத்மசக்தியாக இருப்பவள் அவள், ஹம்சாரூடாவாக பிராமியாக இருக்கக்கூடியவள், எப்பையும் சூரியனாகவும் பிராணனாகவும் இருந்துட்டு இருக்கிறது அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல இருக்கு. சூரியனாகவும் இல்லைன்னா பிராணனாகவும் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பிரம்மசூத்திரத்திலையும் இது இருக்கு. அப்படி ஹம்சத்தை வாகனமாக கொண்ட பிராம சக்தி அப்படின்னு சொல்லப்படுகிறாள். 110வது நாமமாக ஹததானவாயை நமஹா. ஹததானவா, ஹததானவா. ஹதம் அப்படின்னா என்ன? ஹதம்னா கொலை பண்றது, ஹதம்னா கொலை பண்றது. தானவானா தானவர்கள் அப்படின்னா அசுரர்கள். அசுரர்களை கொலை செய்தல் அப்படின்னா, தானவர்கள்ன்ற பேர் இவாளுக்கு எப்படி வந்தது அசுரர்களுக்கு அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். கஷ்யப பிரஜாபதிக்கு 13 வைஃப். கஷ்யப பிரஜாபதிக்கு 13 வைஃப். அதுல தனுன்னு ஒருத்தி, தனு அப்படின்னு ஒருத்தி. தனுவுக்கும் கஷ்யபருக்கும் 61 குழந்தைகள் பிறந்தன. இந்த குழந்தைகள் தனுவின் வழி வந்ததுனால இவர்களுக்கு தானவர்கள் அப்படின்னு பேரு. இந்த 61 பேருக்கும் இந்த தானவர்கள் தான் அசுரர்கள் என்ற பின்னாடி சொல்லப்பட்டார்கள், தானவர்கள் என்று பெயர் பெற்றனர். இன்னும் பாகவதத்துல பார்த்தோம்னா கஷ்யபருக்கு அதிதி திதி அப்படிதான் நமக்கு அதுல தெரியும். திதிக்கு பிறந்தவர்கள் தைத்தியர்கள், ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு இவாள்லாம் அவர்களையும் அசுரர்கள் என்றுதான் சொன்னார்கள். ஆனா எங்கெங்கெல்லாம் அதர்மம் வருகிறதோ
அங்கங்கெல்லாம் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பகவான் பகவதி அப்படிங்கிற பேர்ல இவர்களுடைய அவதாரங்கள் நிகழ்கின்றன. இவா பகவானாகவும் பகவதியாகவும், பகவானாக மகாவிஷ்ணு இத்தனை அவதாரங்கள் எடுத்தார். 10 அவதாரங்கள் தான் நமக்கு தெரியுது. ஆனா நிறைய அவதாரங்கள் அவர் அதுக்கு கவுண்டிங்ல இல்லாத ஃபேமஸா தெரிஞ்சதுங்கிறது இந்த 10 அவதாரம் மட்டும். இதுதான் எல்லாத்திலையும் பொதுவாக தசாவதாரம்னு சொல்லப்படுகிறது. மீதி எல்லாம் நிறைய இன்னும் இருக்கு, அவதாரங்கள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி அவதாரங்களை எல்லாம் விஷ்ணு எடுத்தார். அதே மாதிரி பகவதியானவளும் நிறைய அவதாரங்களை எடுத்தாள் இந்த அசுரர்களை வதம் செய்ய. அப்படி அவள் வதம் செய்தவர்கள் தான் பண்டாசுரன், சுண்டன், முண்டன், சும்பன், நிசும்பன், ரக்தபீஜன், மகிஷாசுரன், இப்படின்னு நிறைய எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அசுரர்கள். இப்ப அப்படி கொல்ல வந்த அம்பாளுக்கு நமஸ்காரம். எங்களை எல்லாம் காப்பாத்தி கொடுத்தாரோ இல்லையோ, அதனால அவளுக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறார். அப்போ ஹத தானவா அப்படின்னா அசுரர்களை கொல்ல வந்தவள். அசுரர்களை சங்காரம் செய்தவள். ஹத்யாதி பாபசமணி, ஹத்யாதி பாபசமணி. அப்ப ஹத்யா இப்பதான் நம்ம கொலையை பத்தி 111வது நாமால பார்த்தோம். திரும்ப ஹத்யாவா? ஹத்யானா திரும்பவும் கொலைதான். அப்படி பார்த்தா 112ல என்ன ஹத்யா அப்படின்னு பார்த்தால் பிரம்மஹத்தி தோஷம் வந்துடும் சில பேருக்கு. பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்றது என்ன? பிராமணர்களை கொலை செய்வதால் அவனுக்கு வரக்கூடிய தோஷத்திற்கு பிரம்மஹத்தி தோஷம்னு வரும் பேர். அந்த பிரம்மஹத்தி தோஷம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இந்த மாதிரி பாவங்களை கூட போக்கக்கூடியவள். ஹத்யாதி, ஹத்யா ஆதி, ஹத்ய ஆதி அப்படின்னாக்க பிரம்மஹத்தி தோஷம் எல்லாம் வருது இல்ல, அந்த மாதிரி தோஷங்களினால் ஏற்படக்கூடிய பாவங்களையும் சமன் செய்பவள். சமனி அப்படின்னாக்க சமன் செய்பவள், அதை போக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. இததான் லலிதா சகஸ்ரநாமத்துல பாப நாசினி, பாபத்தை நாசம் செய்யக்கூடியவள். பாபாரண்ய தவானலா, பாபம்ங்கிறது ஒரு ஆரண்யம், காடு அளவுக்கு இவன் பாவம் செய்திருந்தாள் கூட தவானலா, காட்டு தீ மாதிரி நெருப்ப கொண்டு அவள் அதை அழித்து விடுவாள். அப்பாடி ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு வேணா பாவம் பண்ணலாம், பண்ணிட்டு போய் அவள்கிட்ட அவ காலை பிடிச்சுக்கலாம். அம்மா நம்ம பாவம் பண்ணிட்டேம்மான்னு இந்த நாமாக்களை திரும்ப அவள்கிட்ட உட்கார்ந்துட்டு ஜபம் பண்ணிட்டோம்னாக்க அதெல்லாம் அவ போக்கிடுவா. போக்கின உடனே திருப்பி பழையபடி பாவம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னா இல்ல. அதுக்குதான் கூடவே அதுக்கு என்ன இன்னொரு அர்த்தத்தை கொடுக்குறா அப்படின்னா, இந்த பாவம் செய்யணுங்கிற எண்ணமே வராமல் அதையும் அழிப்பவள். பாப்ப நாசினின்னா என்ன அர்த்தம்? பாவம் பண்ணணுங்கிற எண்ணமே, அதை பண்ண போகும்போது ஐயோ இது செஞ்சா தப்பாச்சே, இது பண்ணக்கூடாதே, இது நியாயம் இல்லையே இது பண்றது அப்படிங்கிற எண்ணத்தையே தடுத்து நிறுத்துபவள், அதையே நாசம் செய்பவள். அதனாலதான் அவளுக்கு பாப நாசினி அப்படிங்கிற பேரு. உன் மனசுக்குள்ள கூட்டமா உனக்கு வக்கர புத்தி இல்லாம இருந்தா கூட நெருப்ப கொண்டு எரிக்கிற மாதிரி அவ எரிச்சுடுவா. பாவம் செய்யணுங்கிற எண்ணமே உனக்கு வராமல் உன்னை காப்பாற்றுபவள்ங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது இந்த நாமம். அதனாலதான் அடுத்ததாகவே இந்த நாமத்தை அவரு கொடுத்திருக்கார். முதல் நாமம் ஹததானவான்னு கொடுத்தவர், உடனே அடுத்ததாகவே இந்த நாமத்தை ஹத்யாதி பாபசமணி அப்படின்னு கொடுத்திருக்கா. அதனாலதான் என்னன்னா கூடவே 2 ஹத்யா வருதே அப்படின்னு பார்க்கும் பொழுது அது வரவே வராம உன்னை காப்பாற்றுவாங்க. மனசுல அந்த எண்ணமே தோன்றாமல் எல்லாமே நல்ல எண்ணங்களாக தோன்றுவதற்கு உனக்கு அவள் துணை புரிவாள் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. 113வது நாமம் ஹரிதஸ்வாதி சேவிதாயை. ஹரிதஸ்வாதி தஸ்வ, ஹரிதஸ்வ ஆதி சேவிதாயை. இப்ப இந்திரன் முதலிய திக்பாலகர்கள், இந்திரன் 10 திக்குக்கும் திக்பாலகர்கள்னு இருக்கா. இவர்களால் சேவிக்கப்படுபவள் அப்படின்னு அர்த்தம். இவர்களால் சேவிக்கப்படுபவள். இத ஹரித் அஸ்வாதி அப்படின்னு பிரிக்கணும். ஹரித் அஸ்வாதின்னு இருக்கிறத ஹரித்து அஸ்வாதி. ஹரித் அப்படின்னா பச்சை கலர், அஸ்வம்னா குதிரை. அஸ்வம்னா உங்களுக்கு எல்லாருமே இப்பதான் திரும்ப அந்த நாமாவை பார்த்துட்டே வந்தோம். அஸ்வம்னா குதிரைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஹரித் அப்படின்னா பச்சை கலர். அப்ப பச்சை கலர் அப்படின்னு பார்க்கும்பொழுது பச்சை கலர் குதிரை அப்படின்னா பச்சை கலர் குதிரையை யார் வச்சுட்டு இருப்பான்னா இந்திரன் வச்சுட்டு இருப்பான். பச்சை கலர் குதிரையை கொண்டவன் இந்திரன். இந்திரன் தான் ஹெட். அதனாலதான் ஹரிதச்வாதி சேவிதாயை அப்படின்னா ஹரிதச்வ ஆதி சேவிதாயை எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா.
அவனை போன்ற இன்னும் திக்பாலகர்கள் 10 திக்பாலர்கள் எல்லோராலும் பூஜிக்கப்படுபவள், சேவிக்கப்படுபவள். இந்திரன் பச்சை குதிரைய வச்சுருப்பான், அவன் கிழக்கு திசைக்கு அதிபதி. அத மாதிரி வருணன் மேற்கு திசைக்கு அதிபதி, நிருத்தி தென்மேற்கு திசைக்கு அதிபதி, ஈசானன் வடகிழக்கு திசைக்கு அதிபதி. இப்படி 10 திசைக்கும் ஒவ்வொருத்தரும் அதிபதி இருக்கா. யார் யாரெல்லாம் திக்பாலகர்களோ அவர்கள் எல்லோரும் இந்த தேவதை அத்தனை தேவதைகள் இருக்கால, 10 திக்குக்கும் திக்பாலகர்கள் எல்லோரும் அவளை சென்று பூஜிப்பார்கள், சேவிப்பார்கள். இவர்கள் பராசக்தி சேவிக்கிறதோட இல்ல, போய் நமஸ்காரம் பண்ணிட்டு பேசாம வந்துருவாளா? தினமும் போய் காத்தால எழுந்து, நான் சொல்லியிருக்கேன், காலங்காத்தால எழுந்து அவ ஜெகஜனனி, இத்தனை பேரும் தன்னுடைய தொழிலை ஆரம்பிப்பதற்கு முன்னால் அவளுடைய பாதத்தை சென்று வணங்கி விட்டு வருவார்கள். அப்புறம் தான் அவளுடைய தொழிலையே ஆரம்பிப்பா. சூரிய சந்திரன்ல இருந்து எல்லாருமே அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி இவ எல்லாரும் சரி நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே வந்துருவாளா அப்படின்னு கிடையாது. இந்த திக்பாலகர்கள் எல்லோருமே என்ன பண்ணுவா அப்படின்னா, நமஸ்காரம் பண்ணிட்டு அவளை சேவித்து விட்டு அவளை பூஜித்து விட்டு அவளுக்கு சோஸ்திரங்கள் பாடிவிட்டு வந்தாலும் அவள் இடம் கட்டளைக்காக காத்திருப்பார்கள். அவ என்ன செய்யன்னு சொல்ல போறா அப்படிங்கிறது அவளுக்கு தெரியாது. அந்த கட்டளைக்காக சேவை செய்ய காத்து கொண்டிருப்பார்கள். அப்படிங்கறதான் இந்த நாமம் இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்றது. ஹரிதஸ்வாதி சேவிதா அப்படின்னு சொல்றது. ஹஸ்தி கும்போத்துங்க குச்சா. ஹஸ்தி அப்படின்னா என்ன அப்படின்னா யானை. ஹஸ்தி கும்போத்துங்க குச்சா அப்படின்னாக்க, ஹஸ்தின்னா யானை, கும்பன்னா யானையோட மஸ்தகம். யானையோட மஸ்தகம் அப்படி துன்னு இருக்கும் மேல, அங்க அந்த மஸ்தகம், யானையின் மஸ்தகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் நம்ம. யானையோட அந்த மஸ்தகம், யானையின் மஸ்தகத்தை போன்று உன்னதமான குச்சத்தை உடையவள் அப்படின்னு அர்த்தம். அப்ப யானையின் மஸ்தகத்தை போன்று உன்னதமான ஸ்தனங்களை உடையவள் அப்படிங்கிற அர்த்தத்தை இது கொடுக்கிறது. ஹஸ்தி கிருத்தி பிரியாங்கனாயே நமக்கு. ஹஸ்தி கிருத்தி பிரியாங்கனா. ஹஸ்தி கிருத்தி பிரியாங்கனா, ஹஸ்தினா யானை திரும்பவும் தெரியும். கிருத்தினா என்ன அப்படின்னு பார்த்தா, கிருத்திவாசன் ஒரு அசுரன் இருந்தான். இந்த கிருத்திவாசன்கிற அசுரன் யான ரூபத்துல வந்தான். ஹஸ்தி கிருத்தினா ஏன் அங்க அது யானை, சரி இந்த அசுரனுக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, யானை ரூபத்தில் வந்தான். யானை ரூபத்துல வந்த அவனை கிழிச்சு அந்த தோலை மேல போத்திண்டாரு யாரு? பரமசிவன். அந்த தோலை கிழிச்சு மேல போர்த்தி கொண்ட அந்த பரமசிவனின் பிரியாங்கனா. பிரிய அங்கனா அப்படின்னா அந்த அங்கத்தில் போர்த்தி கொண்டவளினுடைய பிரியை அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கிறது. ஹஸ்தி கிருத்தி பிரிய அங்கனா, அங்கத்தில் போர்த்தி கொண்டாரு. எதை போர்த்திண்டாரு? அந்த யானையினுடைய தோலை கிழிச்சு. கிருத்திவாசன் என்று சொல்லக்கூடிய அசுரன் யானை வடிவில் வந்தவனின் அந்த யானையை வதம் செய்து அதனுடைய தோலை கிழித்து தன் மேல் போர்த்தி கொண்டவர். அப்படிப்பட்டவரின் பிரியமானவள், பிரியை, பத்னி அப்படின்னு சொல்ற அர்த்தத்தை இது கொடுக்கிறது. ஹஸ்தி கிருத்தி பிரியாங்கனா. ஹரித்ரா குங்குமாதிக்தா. ஹரித்ரா அப்படின்னாக்க மஞ்சள், எல்லாருக்குமே தெரியும். குங்குமம்னா குங்குமம் எல்லாருக்கும் தெரியும். ஹரித்ரா குங்குமம் அப்படின்னா மஞ்சள் குங்குமம் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே சொல்லுவோம். மஞ்சளும் குங்குமமும் படிந்த திருமேனி அவளுடையது. ஹரித்ரா குங்கும ஆதிக்தாயை அப்படின்னா பரம மங்கள ஸ்வரூபிணி. எந்த ஒரு காரியம் பண்ணணும்னாலும் முதல்ல எடுத்த உடனே லிஸ்ட் போடுப்பா அப்படின்னு புக் எடுப்போம். ஒரு பேப்பர் எடுத்த உடனே எழுது, பிள்ளையார் சொல்லி போட்டியா, மஞ்சள் குங்குமம் அப்படின்னு எழுது, ஆரம்பி அப்படின்னு தான் நம்ம எதையுமே ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி அம்பாளானவள் எப்பையும் பரமமங்கள ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவள். ஹரித்ரா குங்குமம், மஞ்சளும் குங்குமமும் படிந்த திருமேனி அவளுக்கு. அப்பேற்பட்ட ஸ்வரூபம் அவளோடது அப்படின்னு சொல்லி 117வது 16வது நாமமாக சொல்லப்படுகிறது. ஹர்யச்வாத் யமரார்ச்சிதா. ஹர்யத்வாஜ் அப்படின்னாக்க திரும்பவும் ஹர்யத்வாஜ் அப்படின்னா பச்சை குதிரை. இந்த பச்சை குதிரையை உடைய இந்திரன், அப்புறம் மற்ற தேவர்கள் அவாவா வேலையை பார்த்துட்டு அவாவா இருக்கா. அம்பாளிட்ட கட்டையை வச்சுட்டு தினமும் வந்தா நமஸ்காரம் பண்றா, சேவிக்கிறா. அதுதான் முன்னாடி நாமால பார்த்தோம். 10 திக்பாலகர்கள் எல்லோரும் வந்தா நமஸ்காரம் பண்ணா, சேவிக்கிறா. அம்பாளோட கட்டளைக்காக காத்துட்டு இருக்கா, அம்பாளிட கட்டளையை செய்யறான்னு அதுல பார்த்தோம். அப்படிப்பட்டவர்கள் அம்பாளை பூஜித்துக் கொண்டு அவளிட்ட கட்டளையை எதிர்பார்த்து அதுக்கு கீழ்ப்படிந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களோட இன்னும் எல்லாரும் யாரெல்லாம், அக்னி,
இந்திரன், சூரியன், வாயு, யமரார்ச்சிதாயை, யமனும் அதுல கூட அடிஷன், யமனும் எல்லோரும் சேர்ந்து அவ கண்ட்ரோல்ல இருக்கா. அவர்களால் அர்ச்சிக்கப்படுபவள், இவர்களால் அர்ச்சிக்கப்படுபவள் அவளோட கண்ட்ரோல்ல இருக்கா. அவ என்ன சொன்னாலும் அதை மட்டும்தான் அவளால செய்ய முடியும். அப்பேற்பட்டவர்கள் ஹரியச்வாத்யமரார்ச்சிதா அப்படிங்கிற நாமம் 117, 118 ஹரிகேச சக்யா, ஹரிகேசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோமா. ஹரிகேச சகி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஹரிகேச சக்யா அப்படின்னு சொல்லிட்டு அத சொல்லப்படுகிறது. ஹரிகேச சகி. அப்ப ஹரி அப்படின்னா ஹரிவர்ணம். அத ஹரிங்கிறது விஷ்ணு அப்படின்னு நம்ம தனியா எடுத்துட்டோம்னா, ஹரிவர்ணம் அப்படின்னு பிரிச்சுட்டோம்னா ஹிரண்யம் அப்படின்னு சொல்லலாம். அத ஹரிவர்ணம்ங்கிறது ஹிரண்யம். ஹிரண்யம்னா என்ன? கோல்டு. கோல்டுனா பொன் கலர் எப்படி இருக்கும்? பவுன் கலர்ல இருக்கு. அப்ப பொன்னிறமான ஜடையை உடையவர். ஹரிகேஷி கேசம், ஹரி கேஷி கேசம் அப்படின்னாக்க அப்ப அந்த பொன்னிறமான கேசத்தை உடையவர் யார்? அவரு பொன்னார் ஜடையன். பொன்னார் ஜடையன் யார்? அவரு பரமேஸ்வரன். அந்த பரமசிவன் அவருடைய சகி சக்தி, அவருடைய சக்தி பராசக்தி. யார் அவள்? அம்பாள் பராசக்தி. அப்பேற்பட்ட பரமசிவனுக்கு சக்தியாக இருப்பவள் பராசக்தி. அவளே லலிதாம்பிகை அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்டவளை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. 119வது நாமம் ஹாதிவித்யாயை. ஹாதிவித்யா, ஹரிகேசி ஹாதிவித்யா, ஹரிகேச சகி ஹாதிவித்யா. இப்ப பாக்குறதே நம்ம ஹகாரத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல பிரசித்தமாக ஹாதி வித்யை, ஹாதி வித்யை தான் ரொம்ப பாப்புலர். ஏன்னா இந்த லோபாமுத்திரையால தான் இது உபாசிக்கப்பட்ட பிரசித்தமான ஒரு மந்திரம் ஹாதி வித்யைங்கிறது. லோபாமுத்திரை தான் இத உபதேசிக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட மந்திர வடிவினள் ஆதி விதியின் மூலமாகத்தான் மந்திர வடிவினளாக இவள் இருக்கிறாள். அகார ரூபத்தில் இருக்கிறாள்னு தான் நம்ம முதல் நாமாவே பார்த்தோம். இங்க ஆதி வித்யை லோபாமுத்திரையால் உபாசிக்கப்பட்ட பாப்புலரான ஒரு மந்திரம் அப்படின்னு இது சொல்லப்படுகிறது. 120வது நாமா ஹாலாமதாலசாயை. ஹாலாமதாலசா அப்படிங்கிற நாமம். ஹாலா அப்படின்னா மது. ஹாலா அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க மது. மதா மத உல்லாச அப்படின்னு இன்னும் பிரிக்கலாம். அப்படி பிரிச்சுட்டோம்னா மதுமயக்கத்தினால், மதுமயக்கத்தினால் அதனால் ஏற்பட்ட ஆனந்தத்தினால் உல்லாசமாக தன்னை மறந்து இருத்தல் அப்படிங்கிற அர்த்தத்தை இது கொடுக்குது. ஐயோ இதுன்னு இவ்வளவு நாள் இப்ப 119 நாமாவா இவ்வளவு உயர்வா அவளை கேட்டுட்டே இருந்துட்டு கடைசியில் 120வது நாமா இப்படி வந்திருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னா ரொம்ப கேர்ஃபுல்லா அர்த்தம் பண்ணிக்கணும். இந்த நாமாக்கு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இதுக்கு அர்த்தம் பண்ணிக்கணும். இப்ப நம்ம எப்படி இதை எடுத்துக்கணும் அப்படின்னா, ஹாலால விஷம் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு எல்லாம்? அது எப்ப வந்தது? பார்க்கடலை கடையும் பொழுது முதல்ல விஷம் வந்தது. ஆலகால விஷம் அப்படின்னு சொல்லிட்டு விஷம் வந்தது. அப்புறம் அதுல இருந்து ஒண்ணு ஒன்னா வந்தது இல்லையா? ஐராவதம் யானை வந்தது, குதிரை வந்தது, கௌஸ்துபமணி வந்தது, துளசி வந்தது, அதுலதான் மகாலட்சுமி வந்தாள். இப்படி எல்லாம் வந்தது. அதுல கடையும் போது எதுக்காக அவ கடையிறா? அமிர்தத்துக்காக கடையிறா. கடைசியில் அமிர்தமும் வந்தது. இப்படி எல்லாம் வந்தது. அப்படி வந்தப்போ சத்வகுணம் இல்லாத அசுரர்கள் அந்த அமிர்தத்தை வாங்கிக்கணும்னு நினைக்கிறான். அப்ப அமிர்தத்தை எப்படியாவது அவா சாப்பிடணும்னு சொல்லிட்டு நினைக்கும் பொழுது இப்ப அம்பாளானவள் என்ன பண்றா? அவா மனசுல மாயையை, அதாவது வியாமோகம்னு பேர் அதுக்கு. வியாமோகம் அப்படின்னா மாயை. அந்த மாயையை உண்டு பண்ணுவதற்காக வாருணிங்கிற நாமத்தில் மோகினியாக வரா. மோகினி அவதாரம் எடுக்கிறா இல்லையா? அந்த மோகினியாக வாருணிங்கிற நாமத்துல மோகினியாக அசுரர்கள் மனதில் மாயையை உண்டு பண்ணுவதற்காக, சத்துவகுணமே இல்லாதவர்கள் அவள்லாம் இத குடிச்சிட்டு ஆடினாள்னா என்ன ஆகும், உலகம் தாங்காதுங்கிறது அவளுக்கு தெரியும். அதனால அவ என்ன பண்றா? அவர்கள் மனதில் மாயையை உண்டு பண்ணுவதற்காக வாருணி என்ற நாமத்தில் மோகினியாக அங்கு வருகிறாள். மோகினியாக வந்து இவளினுடைய நடையால், இவளினுடைய பேச்சால், இவளினுடைய சிரிப்பால் அவர்களை மயக்குகிறாள். யார? அசுரர்களை மயக்கினாள். சத்வகுணம் இல்லாதவனுக்கு அது கிடைக்க கூடாதுன்னும் மதிமயக்கும் தன்மையை கொண்டவளாக இருந்தாள்னும் நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும்.
இதெல்லாம் என்ன எதற்காக அப்படின்னா இதுதான் அவதார ரகசியம் அப்படிங்கிறார். அவதார ரகசியம். அவதார ரகசியம் இருக்கும் பொழுது பகவான் ஒன்ன பண்றார் அப்படின்னா அவர் எல்லாமே திவ்யமங்கள ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடியவர். அவர் அப்படி இருக்கக்கூடியவா அவ எது பண்ணினாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும். எதுவுமே உலக நன்மைக்காகத்தான் இருக்கும். எதுவுமே அதர்மத்தை ஒழித்து தர்மத்தை செய்வதற்காக அவர்கள் பகவானாகவும் பகவதியாகவும் அவதாரம் எடுக்கிறார்கள். அவதார ரகசியம் அது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாமா சொல்கிறது. அப்படி சொன்ன அந்த நாமாவை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு கிளாஸ நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ மாத்ரே நமக.